அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சியினுடைய பலனை இப்போது பார்க்கலாம். இப்போது மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், அதாவது லாபஸ்தானத்தில் இதுவரைக்கும் அமர்ந்திருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா 12க்கு வராரு. 12ன்றது என்னங்க, விரயஸ்தானம் தானே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி கேது உட்காந்து உங்களுக்கு செலவுகளை, அதாவது அளவுக்கு மிஞ்சிய செலவுகளை, கைமீறி போகிற செலவுகளை இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தாரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடந்திருக்கும். குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார சிக்கல்கள்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கு. இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கு இந்த சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இப்போதைக்கு 12ல் வராரு. 12ல் வந்தாலும் ருணரண சத்ருஸ்தானத்தை 7ஆம் வரைய பார்க்குறாரு. இப்போது மகரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 4ஆம் இடமாக மாறுது மேஷம். மேஷம் 4ஆம் இடமாக மாறும்போது அது எந்த இடங்க, சுகஸ்தானம் தானே. கல்வி, வண்டி, வாகனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு, இதெல்லாம் அமைப்பு உள்ள ஒரு இடம் தான் 4ஆம் வீடு. அப்போ அந்த இடத்த யார் பார்க்குறார், குரு பார்க்குறார். அதான் ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, குரு நின்ற இடம் பாழ், பார்க்குற இடம் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பலம் பொருந்தியதாக ஆயிடுது சுகஸ்தானத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை 7ஆம் வரையாக பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதினு சொல்லும்போது நிறைய உங்களுக்கு விரயங்கள் ஆகும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இந்த மகர ராசிக்கு தசாநாதன் தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலன் தருமா அப்படின்னு பார்க்கும்போது பலன் தர வைக்கணும். எப்படி, அதுக்கு வழிபாடு உண்டு. எந்த வழிபாடு பண்ணணும் நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது 7 நாடு சனியும் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு ஆலங்குடி போயிட்டு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அதையும் நீங்கள் செய்யணும். இன்னொன்றும் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும், திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு போயிட்டு அங்கே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதேமாதிரி நம்ம சென்னையிலேயே ஒரு குரு கோயில் இருக்குங்க. எங்கே இருக்குது, போரூரில் பார்த்தீங்கன்னா ராமநாதீஸ்வரர்னு ஒன்று இருக்குது, ராமர் வழிபட்ட ஸ்தலம். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணி குருவுக்கு அர்ச்சனை ஆராதனை செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு தசாநாதனும் தசா புத்தியும் சரியில்லை என்றாலும் உங்களுக்கு நல்லது செய்வார் குரு பகவான். இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுங்க. பண்ணிட்டு வந்தாலே மகர ராசிக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக குரு பகவான் இருப்பார். அடுத்தது கும்பராசிக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.